இந்த ரஜபை குறித்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நாட்கள் வருவதற்கு முன்பாக, அதாவது ஜமாத்துல் ஆகினுடைய கடைசி ஜும்மாவிலே, இது மாதிரி ஜமாத்துல் ஆகினுடைய கடைசி ஜும்மா இது. இனி அடுத்த ஜும்மா ரஜபிலே வருகிறது. ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஜமாத்துல் ஆகினுடைய கடைசியிலே ரஜபை பற்றி பேசினார்கள். அதை பின்பற்றியே நாமும் இங்கே பேசுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உரையில சொன்னாங்க, ஒரு மாதம் அடுத்து உங்களுக்கு ஒரு மாதம் ரஜப என்பது பிறக்க இருக்கிறது. இது எப்படிப்பட்டது தெரியுமா? ஹியரத்துல்லாஹி மினஷ் ஷுஹூர், மாதங்களில் அல்லாஹ் அவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாதம் ரஜப் மாதம். இந்த மாதம் இருக்க அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து சொன்னார்கள், ரஜபு ஷஹருல்லாஹ், ரஜப் என்பது அல்லாஹ்வினுடைய மாதம். ஓ ஷாபானு ஷஹரி, அடுத்து வரக்கூடிய ஷாபான் மாதம் என்னுடைய மாதம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதம். ஓ ரமலானு ஷஹரு உம்மதி, ரமலான் என்பது என் உம்மத்துக்களின் மாதம் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க, கீல யா ரசூலுல்லாஹ் மா மஅனா கௌலுக மா மஅனா கௌலிக ஷஹருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொல்கிறீர்களே, அப்படி அல்லாஹ்வுடைய மாதம் என்றால் என்ன, அதனுடைய கருத்து என்ன என்று கேட்ட பொழுது, லிஅன்னஹு மக்சூஸும் பில் மக்ஃபிரா, அந்த மாதம் என்பது பாவம் மன்னிக்கப்படுவதற்கு மிக்க தகுதியான மாதம் என்று சொன்னாங்க. நீங்க அந்த அப்ப நம்ம ரமலான்ல மட்டும்தான் தௌபா செஞ்சுட்டு இருக்கிறோம் பெரும்பாலும். ஆக எல்லா காலங்களிலும் தௌபா செய்யணும், குறிப்பாக ரஜபிலே செய்யணும். ஏன்னா அல்லாஹ்வுடைய மாதம் அது. ரஜபு என்பது அல்லாஹ்வினுடைய மாதம். அந்த மாதத்தில் அல்லாஹு தஆலா பாவ பிழைகளை அதிகம் மன்னிக்கிறான், மக்களினுடைய தௌபாக்களை ஏற்றுக்கொள்கிறான் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் சொல்லும் பொழுது, மன் அல்லம ஷஹர ரஜப ஃபகத் அல்லம அம்ரல்லாஹ், யார் ரஜப மாதம் அல்லாஹ்வுடைய மாதமாக இருக்கக்கூடிய ரஜபை சங்கைப்படுத்துகிறாரோ கண்ணியப்படுத்துகிறாரோ அவர் அல்லாஹ்வினுடைய கட்டளையை கண்ணியப்படுத்தியவர். ஒமன் அல்லம அம்ரல்லாஹ், யார் அல்லாஹ்வினுடைய கட்டளையை கண்ணியப்படுத்துகிறாரோ மேன்மைப்படுத்துகிறார்களோ அத்கலஹு ஜன்னாத்தின் நஈம், அல்லாஹு தஆலா அவரை சுவன பூங்காவிலே நுழைய வைக்கிறான். அப்ப ரஜபை யாரு கண்ணியப்படுத்துறாங்களோ அவங்கள அல்லாஹு தஆலா சொர்க்கலோகத்திலே நுழைய வைக்கிறான் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு விட்டு, வஅவுஜப லஹு ரிதுவானஹுல் அக்பர், அந்த மனிதருக்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய மாபெரும் பொருத்தத்தையும் அல்லாஹ் வழங்குகிறான்.